இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே நான் தற்போது பராபவ வருடம் ஆவணி மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 17 ஆகஸ்ட் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. என்ன கன்னி ராசி அன்பர்களே, சக்கபோடு போடு ராஜா உன் காட்டிலே மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி தான் நேரம் இருக்குது. இல்லைன்னு கமெண்ட் போடுறவங்க ஜாதகம் நல்லா இல்லை, யோகம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதனால முதல்ல சட்டி, உங்களுடைய அடிப்படை சட்டியை பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க உங்க கோபத்தை கமெண்ட்ல காட்டுறதோ, பஞ்சபூதத்துக்கு நான் சொல்றதே பஞ்சபூதத்துக்கிட்ட போய் உங்க கோபத்தை காட்டினாக்கா அது உங்க கோபம்ன்றது கூட உணரும் சக்தி அதுக்கு இல்லை. உங்க அம்மா கிட்ட அதான் சொன்னாரு திருவள்ளுவர், செல்லிடத்து செல்லுமாம் சினம். எங்க இப்பெல்லாம் செல் இடத்துலயே செல்றது இல்லை. பொண்டாட்டியே கோச்சிக்கிட்டாக்கா டைவர்ஸ் பேப்பர் அனுப்புறா. காலையில் வேலைக்கு போகிறா, நீங்கள் கோவமாக ஏதாவது காலைல பேசியிருந்தீங்கன்னா சாயந்தரம் அம்மா வீட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து வக்கீல் நோட்டீஸ் வருது மறுநாள் நேராக. அதனால் இனிமேல் நீங்கள் அந்த திருக்குறளையே மாற்றணும். செல்லிடத்தில் கூட செல்லாது சினம் அப்படின்ற மாதிரி மாற்றணும். அதை விட்டு போட்டு நீங்கள் யூடியூப்பில் ஜோசியர்கள் முன்னாடியோ இல்லை ஏன் வீடியோக்கு முன்னாடியோ கமெண்ட் போகிறதில்ல. உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அந்த கமெண்ட் போடுற நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு கெயின் பண்ணுவீங்க, ஃபைனான்ஸாவோ இல்லைனாக்கா மெட்டீரியலிஸ்டிக்காவோ இல்லை ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்காவோ, ஒன்று பொருள் ரீதியாகவோ இல்லை என்றால் பிரபஞ்சத்தின் அருள் ரீதியாகவோ என்று கூறி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க ஜாதகம் நல்லா இல்லை அப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு பலவிதமான செயல்திறன்கள் கூடுகிறது. பலவிதமான தொழில்துறைகளில் ஈடுபட வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறது. ஆமாம், ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும், கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எந்த தொழில் செய்தாலும் அதில் ஏதோ ஒரு ஏற்றம் இருக்கும். அதன் பிறகு சேமிப்பும் இந்த மாதம் ஒரு 10 ரூபாய், வெறும் 10 ரூபாவாவது பண்ண முடியும். 10,000 இல்லைனாலும் சரி, வெறும் 10 ரூபாய் சேமிப்பாவது பண்ண முடியும். 10,000 பண்ணுற அளவுக்கு ஜாதகத்தில் திறமையான ஸ்தானங்கள்னு சிலது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கே உங்களுக்கு வாழ்க்கையில் 10 வருஷம் ஆகும். ஆமாம், 40 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்காக சொல்ல முடியுது. புரியுதா உங்களுக்கு? என் ஜாதத்துக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். அந்த பாயிண்ட் இன்றைக்கி என்னுடைய உழைப்பில் நீங்கள் குளிர்காய்கிறீர்கள். ஆமாம், நீங்கள் உண்மையான உழைப்பாளியாக இருந்தால் உங்களுடைய உழைப்பில் 4 பேர் குளிர்காயணும். அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அறிய வேண்டும். அதனால் எந்த விதமான வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும், உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தாலும், அடிமட்ட தொழிலாளர்களாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நிறைய ஆர்டர் வரும், நிறைய வேலை வரும். பண வரத்துக்கு உங்கள் அடிப்படை ஜாதகமும் காரணம். சில பேருக்கு 100 வரும், சில பேருக்கு 1000 வரும், சில பேர் லட்சக்கணக்கில் வரும். உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நீங்கள் 100க்கு அதிபதி, 1000க்கு அதிபதி, லட்சம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இல்லை வேறு எந்த ஞான வாக்குபல ஜோதிடரும் சொல்ல முடியும் என்று கூறி ஆமாம், உங்களுடைய அந்த தாயை பற்றின சிந்தனை ஒரு அசரீரை அடிச்சுக்கிட்டே இருக்கு. அம்மாவை கவனிக்க முடியல. படைகள், ஆமாம், யாராவது கட்ட பஞ்சாயத்து சட்டம் பஞ்சாயத்து பண்ணுறவங்களா இருந்தாக்கா உடனே படைகளை திரட்டிக்கிட்டு போகலாம், வாங்க குருவே தலைவரே அப்படின்னு உங்களை தூண்டுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வர்ணன்ற ஜாதகத்துக்கு இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு, அதுக்காக எல்லாருக்கும் கிடையாது. பிறகு உங்களுடைய அபிலாஷை, ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைவேறக்கூடிய தசாபுக்திகள் நடக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு அதுவும் நிறைவேறுது. பிறகு 5 நிலைகள் சொல்கிறேன் கேளுங்க. கடந்த 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026 வரையிலும் அந்த 14 ஜூலைக்கு முன்னாடியாவது உங்களுடைய அபிலாஷைகள் கொஞ்சம் ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைவேறிக்கிட்டு இருந்து. 14 ஜூலையிலேருந்து 10 ஆகஸ்ட் வரல உங்களுடைய அபிலாஷைகள் ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைவேறலை. 10 ஆமாம் 2வது நிலை 26 ஜூலை 2026 17 செப்டம்பர் 2027 இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள தகராறு, லடாய். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை தூக்குனாக்கா நீங்கள் என்னத்து நீங்கள் சாம்பார் கரண்டியை தூக்குறீங்க. அந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயே ஒரு முட்டல் மோதல் இருக்கு, போக்கு. டைவர்ஸ் ஆகணுன்ற ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருந்தால் இந்த டைமில் டைவர்ஸ் ஆகிடுது. 26 ஜூலை 2026 17 செப்டம்பர் 2026
இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னா அதுக்கு பல பிறவிகளில் இந்த ஜோதிட கலையை கற்றுக்கிட்டு வந்ததுனால தான் முடியும். நான் அப்படி கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். அதனால்தான் அகத்தியர் சொல்கிறார், என் ஜாதகத்திற்கு உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானி ஆவார் என்ற கிரக அமைப்பு இருக்குன்னு என் குருநாதர் சொல்றார். இந்தியாவிலேயே அதிகமாக ஜோதிட ஞானம் பெற்றவர், 1800 ஜோதிட கட்டுரைகள் பிரபல பத்திரிகைகள் எழுதியவர். அவர் சொன்னார். இன்னைக்கு அந்த மாதிரி கமெண்ட் எனக்கு லட்சக்கணக்கில் வந்திருக்கு. சோஷியல் மீடியா முழுவதும் நான் ஷேர் செய்திருக்கிறேன், பார்த்து கொள்ளலாம். அதனால் இந்த 26 ஜூலை 2026 17 செப்டம்பர் 2026 இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது பிரிவினையா ஆகுமா ஆகாதுன்றது உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் அந்த கிரகமைப்பு இருந்து ஆயிடும்லாம் இல்லை. இப்போ 3வது நிலை செப்டம்பர் 3 17 செப்டம்பர் வரலாம். 3 செப்டம்பர் 26 17 செப்டம்பர் 26 வரலாம். குடும்பத்துக்கு தேவையான பணம் வருது. குடும்பத்துக்கு தேவையான அணிமணிகள், அணிகலன்கள், 1 கிராம் தங்கமாவது வாங்க முடியுது, புத்தாடைகள் வாங்க முடியுது, பட்டாடைகள் வாங்க முடியுது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க முடியுது. வாஷிங் மிஷின் பர்சாச்சா தூக்கி போட்டு புதுசு வாங்கப்பா, இஎம்ஐல பஜாஜ் இருக்குதுல நமக்கு போட்டு விடு, இஎம்ஐல போடு அப்படின்னு சொல்லிட்டு நவநாகரிக பொருள் சேர்க்கை வருது. ஆமா, ஒரு அதிர்ஷ்டம் வருகிறது 3 செப்டம்பர் 2026 17 செப்டம்பர் 2026. அதுக்கப்புறமா 4வது நிலை 8 செப்டம்பர் 2026 17 செப்டம்பர் 2026. அப்பதான் உங்களுக்கு ஒரு உண்மையான அந்த செயலாக்க திறன் வருகிறது. 4 பேர் உங்களை பார்த்து மதிக்கிறான். பரவாயில்லப்பா, கடந்த 2 வருஷம் இப்படி இருந்தார், கொஞ்சம் இப்போ நல்லா ஆகிட்டார் போலுதுப்பா. கடன்காரனும் உங்கள்கிட்ட பணிஞ்சு பேசுகிறான். சரி சார், ஏதோ இந்த மாதம் வட்டி கொடுத்தா கரெக்டாக இருந்துடும் சார், கொடுக்க முடியுது, இஎம்ஐ கட்ட முடியுது. இதெல்லாம் அந்த 8 செப்டம்பர்லேருந்து 17 செப்டம்பர். பிறகு 5வது நிலை 14 ஆகஸ்ட் 2026 12 செப்டம்பர் 2026 யாரெல்லாம் ஸ்பெகுலேஷன், கேம்பிளிங் பிஸ்னஸ், ரம்மி, ஆன்லைன் ரம்மி ஆண்டிங்களோ அத்தனை பேரும் மொத்த காசு விட்டுட்டு இருப்பீங்க. மீண்டும் வராது, மறந்துடுங்க. அப்படி வரணுன்றது உங்கள் ஜாதகத்தில் கிரகம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா தான் நான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு பண வரும் நாட்களையும் சந்திராஷ்ட நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து நல்லபடியாக அனுபவிங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.